நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இரு கையை கூப்பி வணங்கி நான் யூடியூப்பில் பேசினேன். காலமுறை ஊதியம் 2018 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக அவர்கள் காலமுறை வாங்கினார்கள். ஆனால் சரிவர அவர்களுக்கு சரி செய்யவில்லை. ஆனால் 2003 பென்ஷன் பழைய பென்ஷன் ஸ்கீம் நீக்கப்பட்டது. 2003 பழைய பென்ஷன் வருவதில்லை. எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தார்கள். நானும் உங்களிடம் தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து இன்னைக்கு அருமை நண்பர் தமிழக முதலமைச்சர் கால உணவு தந்த சரித்திர நாயகன் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கிறார் என்றால் தங்க முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இத்தனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரே ரத்தம் படத்தில் நடித்ததனால் நான் அவருக்கு ஆரம்பத்திலிருந்து அவருக்கு 34 வயது இருக்கும், எனக்கு 24 வயது இருக்கும். நான் அந்த படத்தில் நடிக்கும் போது ஆகையால் நான் கோரிக்கையை வைத்து காலமுறை ஊதியம் 8/11/2018 அவர்கள் காலமுறை ஊதியம் ஆனார்கள். ஆனால் 1996 150 சம்பளத்தில் வந்தார்கள் தூய்மை தொழிலாளர்கள். இன்றைக்கு தமிழக முதலமைச்சரால் அவர்கள் இன்னைக்கு பழைய பென்ஷன் வாங்க போறார்கள் என்றால் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? எல்லோரும் வாங்க போறார்கள். அனைத்து ஊழியர்களும், அனைத்து காலமுறை ஊதியர்களும், பர்மனெண்ட் ஆனவர்களும் பர்மனெண்ட் ஆகாதவர்களுக்கும் பழைய பென்ஷன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாரே தமிழக முதலமைச்சர் அருமை நண்பர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கொடான கோடி நன்றி. அந்த தாய்மார்கள் வாழ்த்து கண்டிப்பா உங்கள் வெற்றி பாதையில கொண்டு போவோம். ஏனென்றால் அத்தனை தாய்மார்கள் உள்ளத்திலே நீங்க நிக்க போறீர்கள், அத்தனை தந்தைமார்கள் உள்ளத்திலும் நீ நிற்கவீர்கள், அத்தனை தம்பிமார்கள் உள்ளத்திலும் நீ நிற்க போறீர்கள், அத்தனை தகப்பமார்கள் உள்ளத்திலும் நீ நிற்க போறீர்கள். ஆகையால் தான் இந்த காலமுறை ஊதியத்தை 8/11/2018 பள்ளிக்கூடத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் வேலை செய்த 8/11/2018 தூய்மை தொழிலாளர்கள் அவர்கள் கால ஊதியம் ஆனார்கள். 335 ரூபாய் 2017 வரையிலும் வாங்கினார்கள். 2018 சரிவர அவர்களுக்கு அமைக்கவில்லை, சரியான அரியரும் கொடுக்கவில்லை. 2 நபர்கள் சேவஜர் 1 ஸ்வீப்பர் 1 இறந்து விட்டார்கள். போன வருடம் 2024 அவர்களுக்கு 5 லட்சம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க சொல்லி ஆர்டரின் பேரில் 5 லட்சம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கிராஜுவேட் சேர்த்து 25 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை ரொம்ப வரவேற்கத்தக்கது. தங்க முதலமைச்சர் 2026 வெற்றி பெற்று அரசு ஊழியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இரு கையை கூப்பி வைத்த கோரிக்கை 2024 நான் 31/1/2023 அன்று ரிட்டையர் பெற்று அன்னிலிருந்து நான் சங்கத்தில் 2008 தமிழக முதலமைச்சர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த சங்கத்தை துவக்கினேன். அவர் 392 ஜீவோபடி 3 ஆண்டு காலம் யார் தொடர்ந்து பணி செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தர ஊழியர்கள் ஆவார்கள் அப்படின்னு அவர் ஜீவோ போட்டு அந்த ஜீவம் ஜார்ஜி கோட்டையிலே உள்ளது. ஆகையால் நானும் கோரிக்கை மேல கோரிக்கை கிராஜுவேட் வேண்டும். அவர்கள் 8/11/2018 வேலை பெய்து ஒண்ணுமே இல்லாம போனாங்க. ஒண்ணுமே 10 பைசா கிடையாது, இறந்தாதான் காசுன்னு. ஆனா இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, இறந்தவங்களுக்கு 25 லட்சம் உண்டு, ரிட்டையர்ட் ஆகி போனவங்களுக்கு பென்ஷன் உண்டு. அள்ளித்தர மனம் இருக்கணும், மனசு அவர் இருக்குதுன்னு இரு கையை கூட்டி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டியதுக்கு எங்களுடைய இந்த சங்க கோரிக்கையை ஏற்று நீங்கள் எல்லா ஓய்வு பெற்ற சங்க தமிழ்நாடு கல்வித்துறையின் ஓய்வு அத்தனை ஓய்வு பெற்ற சங்கத்தின் தலைவராக நான் பேசியது, அந்த கோரிக்கை உங்களிடம் வைத்தது. அந்த கோரிக்கை வீணாகவில்லை, விரைவில் வந்தது. நீங்களும் இன்று 3/1/2026 இன்று நீங்கள் அறிவிக்கப்பட்ட இன்று நடைமுறைக்கு வரும் என்று சொன்ன தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இரு கோரிக்கை விட்டு நன்றி என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.